வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிடிஓ ஆஃபீஸில் தாலுக்கா ஆஃபீஸில் ரெக்ரூட்மெண்ட்டு அதிரடியான அறிவிப்பு வந்திருக்கு. இதை தொடர்ந்து என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஆஃப்லைனா ஆன்லைனா, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க, மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே வந்து 50,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதில் வந்து பிடிமனம் அதெல்லாம் போக எவ்வளோ நம்ம கைக்கு வருது, இந்த வேலைவாய்ப்புக்கு சுலபமாக போகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விதமான அப்டேட்டையுமே இந்த ஒரே வீடியோவில் உடைச்சி சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் வருது, டவுட்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மாவட்டத்திற்கு அதிகப்படியான வேக்கன்ட் கொடுக்குறாங்க, இன்னொரு மாவட்டத்திற்கு குறைவான வேக்கன்ட் கொடுக்குறாங்க. இதுக்குள்ள மாறுபாடுகள் என்ன அப்படின்னா, ஆஃபீஸ்லாம் ஆல்ரெடி டெம்பரவரியாக வந்து வேலை செய்வாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ ஆஃபீஸ் டெம்பரவரி ஜாப் அவைலபிள்னு போட்டிருப்பாங்க. யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்ன பர்மனெண்ட் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு இது கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலுகா ஆஃபீஸில் விஏஓ ஆஃபீஸ்லலாம் இந்த டெம்பரரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து யாருமே அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறதில்ல. இந்த வேலைவாய்ப்புக்கு டெம்பரரிக்கு எதுக்குப்பா, கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் அப்படின்னு விடுவாங்கள்ல. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு வெளி. முதல்ல டெம்பரரியாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்தை ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், யார் எப்படி என்னன்னு. ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, இந்த வேலைவாய்ப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ். அப்படின்னா இப்படி படிங்கப்பா, இப்படி படிங்க, இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து இன்னும் ஹெல்ப்பிங்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆளாக போகிறீங்க அப்படின்னா கெடுபிடிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி டெம்பரரியில் இருந்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூ உங்களுக்கு எடுக்கிறீங்களோ அவங்கள தான். இப்போ எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களா அங்கே இருப்பாங்க. அது வந்து அது ஒரு வேறு மாதிரியே போகும். ஆனால் நம்ம இப்போ ரேஷன் கடை ஜாப்புக்கெல்லாம் போயிருப்பீங்க, புது ஆளாக உட்காந்துருப்பாங்க, நீங்கள் புதுசாக பதில் சொல்லிட்டு எந்திரிச்சு வந்திருப்பீங்க. அதுவே அந்த கேள்வி கேட்குற இடத்துல உங்களோட உறவினர்களோ நண்பர்களோ இதுமாரி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு ஈஸியான கேள்வியை கேட்குறது ஒன்று. எந்த அளவுக்கு உங்களோட மெமரி பவர் இருக்குதுன்னு சும்மா லைட்டாக செக் பண்ணுறது. அவங்களுக்கு ஒரு 7 டிப்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அரசு தரப்புலேருந்து. அந்த 7 டிப்ஸையும் அவங்க சரியாக கேட்கணும், கேட்டுட்டு டிக் பண்ணணும். அந்த 7ல் ஒரு 5 டிக் பண்ணலாம். அதாவது ஈஸியான கேள்வி கேட்டு கரெக்டான ப்ரொசீஜர் தான், அதுமாரி ரெடி பண்ணுவாங்க. அதேமாரியே தான் இங்கேயும். அதனால தான் டெம்பரரியாக ஒரு ஜாப் ஒன்று போடுறாங்களா டக்குன்னு உள்ளே போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விஏஓலையும் போடுறாங்க. அடுத்தது வந்து இந்த கிராம நிர்வாகம்னு சொன்னோம்ல, கிராம நிர்வாக அலுவலருக்கு விஏஓ அதுக்கும் போடுறாங்க. கிராம வங்கி அங்கேயும் வந்து டெம்பரரி ஜாப் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. மாபெரும் அப்டேட்டுங்க, கொஞ்சம் நஞ்சலாம் கிடையாது. 24,000 பேர் அந்த உதவியாளருக்கு மட்டும் எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ யாருக்குமே வந்து இந்த அப்டேட்டே தெரியாது மீன்ஸ் டெம்பரவரி. அதை பர்மனெண்ட் அப்படின்னா தான் எல்லோரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு எங்கே போய் பார்க்குறது, அப்ளிகேஷன் போடுறது ஆகிடுன்னு எடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த ஒரு டெம்பரரி ஜாப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு டெம்பரரி வேணாமா பர்மனெண்ட் போய்க்கலாம் அப்படின்னு விடுவாங்க. நீங்கள் அப்படி விடக்கூடாது. டெம்பரரியாக இருந்தாலும் சடனாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து நீங்கள் வேலையை வாங்கிடலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் வேலை செய்கிறதா வரும், மறுபடியும் ஒரு மாபெரும் அறிவிப்பு கொடுப்பாங்க. இப்போ இந்த அறிவிப்பு வரங்காட்டியுமே நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 1 வருஷம் கிட்ட ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு ஜாப் அறிவித்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம், நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஆகிடலாம். டெம்பரரியில் போகிற மாதிரியே போங்க, அதை அப்படியே பர்மனெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் வந்து நிறையா பேர், எங்களுக்கு தெரிஞ்ச நிறையா பேர் அப்படி தான் வந்து செலக்ட் ஆகிறாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதுமாரி வீடியோக்கள்லாம் நீங்கள் வந்து தினந்தோறும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதோட குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி விண்ணப்பிக்கிறோம், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற அப்டேட் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தாலுகா ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸர் ஜாப் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். வயது வந்து 18லேருந்து 38 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலுகா ஆஃபீஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடி ஆஃபீஸ்லேயும் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டுமே ஒரே அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே இதை வந்து நான் வந்து அப்டேட் சொல்கிறேன், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலுகா ஆஃபீஸில் 31 வேக்கன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2025 அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த தாலுகா ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 19 வேக்கண்ட்டு. அடுத்தது வந்து அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 வேக்கண்ட்டு. தேனி தாலுக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி அதிகமாக இருக்குது, நீங்கள் ஒன்ஸ் வந்து விண்ணப்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க, 1 by 1 இருக்கும். ஜாப்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி இதில் வந்து நிறைய விதமான அப்டேட் கொடுக்குறாங்க, இது மட்டும் கிடையாது, நிறைய விதமான அப்டேட்ஸ் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு அறிவிப்பு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலுகா ஆஃபீஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸில் வரும். அதுக்கு நான் தனியாக வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணுறேன். அதில் வந்து தெளிவாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதில் வந்து தாலுகா ஆஃபீஸை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். அடுத்தது பிடிஓ ஆஃபீஸ் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது வந்து 2 மாவட்டத்துக்கு அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்போ வேணாலும் மாறுபடலாம், எப்போ வேணாலும் புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டுட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உடனடியாக விண்ணப்பிச்சுக்கிறது ரொம்ப 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 பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தது, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு என்னாச்சு, இதுக்கு நான் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு போடுறது தான் இது. அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து ரெடியாகும். ரெடியானோன்னா நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணலாம். ஒரு 8th குவாலிஃபிகேஷனில் ஒரு 10th குவாலிஃபிகேஷனில் இப்போ வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிக்க போகிறாங்க. இந்த நாச்சியப்பாவை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இந்த நாச்சியப்பா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய ஒரு டியூஷன் சென்டர் மாரி. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா 11 மாதம் கோர்ஸு, மத்தியானம் வரைக்கும் தான் கிளாஸு. காத்தால பேட்ச், ஈவினிங் பேட்ச்னு 2 இருக்குது. இந்த 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக சூஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு பேங்க்கில் உதவியாளருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க நாச்சியப்பா முடித்தா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவில் ரேஷன் கடைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் உடனடியாக போய் விண்ணப்பிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. உடனடியாக வேலைவாய்ப்புகளையும் போகலாம். ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் நாச்சியப்பா மட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இன்டர்வியூவில் கொஷின்ஸும் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க, டைம் ஆகும். நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் வெறும் ஃப்ரெஷ்ஷாக 12th 10th மார்க் ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் மார்க் கேட்பாங்க, பென்சிலில் டிக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவே நாச்சியப்பா முடித்த சர்டிஃபிகேட்ஸு, நெக்ஸ்ட்டாக கபடி முடித்தது, கொக்கோ, அது இது எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, எல்லாமே அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லாமே பார்த்துட்டு பரவாயில்ல இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா, இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெரிஃபை பண்ணுவாங்க.
அப்பயே வந்து டைம் அப் ஆகும். இதெல்லாம் நான் வந்து இன்டர்வியூக்கு போகக்குள்ள சொல்லியிருந்தேன். ஒருத்தர் வந்து நிறையா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டே போயிட்டார். அவங்க பென்சிலில் டிக் பண்ணங்காட்டியுமே அடுத்தவங்களாம் வந்துட்டாங்க. அதனால் வந்து அவருக்கு இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டினே 2 கொஸ்டினே தான் கேட்டாங்களா, சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு. அதனால் அதுமாரி பண்ணுங்கள், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலாம். நான் இன்டர்வியூ போகலாம் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஒருத்தர் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டார். நான் அப்ளை பண்ணோடனே ஒரு 5 சர்டிஃபிகேட்ஸ்க்கு மேலே வச்சுருந்துருக்காரு. எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டார். அங்கே பார்த்தோன்னே அவங்க இருந்ததுலேயே இவருக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதிகம். அதுமாரி எடுத்துகிட்டு போனதுனால அவருக்கு வந்து ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ தான் சம்திங் வந்து கேட்டதாக சொன்னார். ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாலுகா ஆஃபீஸுக்கு இப்போ ரெக்யூர்மெண்ட் வரப்போகுது, அதனால் உஷாராக இருந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.